ஜைன் பாப்பாக்கு சாலிட் ஸ்டார்ட் பண்ணலான்னு டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவர் ரைஸ் தால் சார்லாக்ஸ் மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் நான் எப்படி செய்யலான்னு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன், 1/2 கிளாஸ் சிறுபருப்பு எடுத்துக்கிட்டேன், 3 தால். ஒரு சில காரணங்களால் 3 தாலை வீடியோ எடுக்க முடியல, சாரி. அது ரெண்டையும் 3 வாட்டி நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வாஷ் பண்ணதை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம். அது நல்லா காஞ்ச பிறகு அரிசி தால் இது ரெண்டையும் நான் பொன்னிறமாக வறுத்துக்கிட்டேன். கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். பாப்பாவோடைய செரிமானத்துக்கு ரொம்ப நல்லதாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஜீரகமும் 2 பாதாம் 2 முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பொன்னிறமாக வறுந்துருச்சு. இப்போ நம்ம ஆற வச்சு கிரைண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் பவுடர் பண்ணியாச்சு. ஸோ கிரைண்ட் பண்ணதை நம்ம அப்படியே ஜைனுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. இதை நான் அப்படியே ஸ்டோர் பண்ணாமல் இதை ஜலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா ஜலிச்சு எடுத்ததும் எனக்கு பாதி அரைக்காமல் இருந்த தூள் கிடச்சிது. அதையும் மறுபடியும் நான் ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர்